வணக்கம். விஎஸ் ஜோதிடம். இந்த ஜோதிட சேனலில் தனுசு ராசி பங்குனி மாத ராசி பலன்கள். தனுசு ராசிக்காரர்களுக்கு பங்குனி மாதத்தில் கிரகங்கள் தரக்கூடிய பலன்கள், தடைகள் விலகும், நற்பலன்கள் அதிகரிக்கும். கடந்த சில மாதங்களாக அல்லது ஓராண்டுக்கு மேலே பல வகையான உறவு சிக்கல்கள், தொழிலில் பல வகையான பின்னடைவு, வருமான குறைவு, வெளியூர் பிரயாணம், தேவையில்லாத குழப்பங்களும் மன சஞ்சலங்களும் சந்தித்து வந்த இந்த தனுசு ராசிக்காரர்களுக்கு பங்குனி மாதத்தில் நற்பலன்கள் அதிகரிக்க தொடங்கும். காரணம், குரு பகவான் பாதகமான இடத்தில் அமர்ந்திருந்த காலம். ராகு கேதுக்களோ படுபாதகத்தை செய்து வந்த இந்த காலகட்டம் உங்களுக்கு எண்ணற்ற பிரச்சனைகளும் மன கஷ்டங்களும் கொடுத்திருக்கும். இப்பொழுது இந்த கஷ்டங்களும் நஷ்டங்களும் உங்களை விட்டு விலகக்கூடிய காலம் என்பது அருகில் வந்தாச்சுன்னு சொல்லணும். எண்ணற்ற துன்பங்களை அனுபவித்த உங்களுக்கு இனி நற்பலன்களும், தடையில்லாத வருமானமும், உறவுகளால் ஏற்பட்ட பல வகையான பிரச்சனைகளிலிருந்து மீண்டு வருவதற்கு வழி கட்டாயமாக கிடைக்கும். கிரகங்கள் தரக்கூடிய பலன்களை பற்றி அறிந்து கொள்வதற்கு முன்பதாக சந்திராஷ்டம தினங்கள். சந்திரன் 8ஆம் இடத்தில் சஞ்சாரம் செய்யக்கூடிய இந்த 2.25 நாட்கள் சந்திராஷ்டம தினங்கள். சந்திராஷ்டம தினங்களை நாம் தெரிஞ்சுக்கிட்டு இந்த 2.25 நாட்களில் புதிதாக தொழில் தொடங்காமல், புதிதாக வியாபாரத்தை தொடங்காமல், யாரிடமாவது பணம் கொடுப்பது அல்லது பெறுவது இதை தவிர்ப்பது, வண்டி வாகனங்களில் மெல்லமாக செல்வது, வெளியூர் பிரயாணமாக இருந்தால் அதை தடுத்து 2.25 நாட்களுக்கு பிறகு நீங்கள் தொடர்ந்து செய்து வந்தால் பெரிய லாபம் சொல்ல முடியாது, நஷ்டங்களும் கஷ்டங்களும் விலகினாலே வாழ்க்கையில் நிம்மதி கிடைக்கும். சரி, சந்திராஷ்டம தினங்களை பார்க்கலாம். வருகின்ற 5ஆம் தேதி 4ஆம் மாதம் 2025 பங்குனி மாதம் 22ஆம் தேதி சனிக்கிழமை இரவு 4:24 கடகராசியில் சந்திர பகவான் சஞ்சாரம் செய்யும்போது சந்திராஷ்டம தினங்கள் ஆரம்பமாகும். சந்திராஷ்டம தினங்களிலிருந்து விடுபடக்கூடிய நாட்களாக வருகின்ற 8ஆம் தேதி 4ஆம் மாதம் 2025 பங்குனி மாதம் 25ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை காலை 11:12 சிம்ம ராசியில் சந்திர பகவான் சஞ்சாரம் செய்யும்போது சந்திராஷ்டம தினங்களிலிருந்து விடுபடக்கூடிய நாட்களாக இருக்கும். சந்திராஷ்டம தினங்கள் மட்டும் இல்லை, ஒரு உண்மையான விஷயத்தை நீங்கள் புரிஞ்சுக்கணும். ஒவ்வொரு ராசிக்கும் 6, 8ஆம் ராசியாக வரக்கூடிய ராசிகளை நட்பாகவோ அல்லது சொந்த பந்தங்களாகவோ அல்லது எந்த உறவாக இருந்தாலும் அந்த உறவு கெட்ட நேரங்களில் அதிக கெடு பலன்களை தருகின்ற ஒரு ராசியாக மாறிவிடும். நல்ல நேரத்தில் விடுங்க. நல்ல நேரம்னு பார்த்தீங்கன்னாக்கா குரு நல்ல இடத்துல இருக்கிறது, சனி ராகு கேது நல்ல இடத்துல இருக்கிறது. நல்ல இடத்துல இருக்கிறதுனாக்கா உங்கள் சொந்த ஜாதகத்திலும் சரி, பயிற்சி பெற்று கோட்சாரம் என்று சொல்லக்கூடிய பயிற்சி காலங்களில் நல்ல ராசிகளில் அமர்ந்து, உங்களுக்கு நல்ல ராசிகளில் அமர்ந்து அவர்கள் நற்பலன்களை செய்யும்போது கெட்டவர்களாக இருந்தாலும் அவர்களால் உதவிகள் கிடைக்கும். இதே ஒரு 7.5 சனி, அர்த்தாஷ்டம சனி, கண்டக சனி, அஷ்டம சனி, ராகு கேது
4, 8 அதுக்கப்புறம் கேட்டிங்கன்னா ஜென்ம ராசிலெலாம் வரும்போது குரு பகவானை பொறுத்த வரைக்கும் 12ஆம் இடம் ஜென்ம ராசி, 3ஆம் இடம், 4ஆம் இடம், 6ஆம் இடம், 8ஆம் இடம், 10ஆம் இடம். இந்த இடங்களில் கிரகங்கள் தவறான இடத்தில் அமரும்போது ஒவ்வொரு ராசிக்கும் 6, 8ன்னு வருது இல்லைங்களா? அப்போது தனுசு ராசிக்கு 6, 8ஆக எது வரும்? 6ஆம் ராசியாக உங்கள் ராசியிலிருந்து கணக்கு போடணும். தனுசு 1ன்னா மகரம் 2, கும்பம் 3, மீனம் 4, மேசம் 5, ரிஷபம் 6. ரிஷப ராசிக்காரர்களுடன் உங்களுக்கு நட்போ அல்லது உங்களுக்கு உறவோ இருந்தால் அவர்களால் கெட்ட நேரங்களில், எப்போவுமே கெட்டது செய்வாங்கன்னு சொல்ல முடியாது, கெட்ட நேரங்களில் சிறு பாதகத்தை செய்து விடலாம். அதனால் கெட்டதுன்னு தெரிஞ்சால் விலகிறது நல்லது தானே. அவங்கக்கிட்ட இருந்து முழுசாக விலகி நீங்கள் போயிடுங்கன்னு சொல்லலை. ஓரளவுக்கு நல்லா இருக்கீங்களா, எப்படி இருக்கின்ற வார்த்தையோடு இருப்பது நல்லது. அடுத்தது 8 கடகராசி. கடகராசியும் தனுசு ராசியும் 6க்கு 8ஆக வர்றதுனால இந்த உறவுகளுடன் சற்று விலகி இருப்பது மிகச்சிறந்த நன்மைகளை தரும். அவங்களோட சேர்ந்து இருந்துட்டு கெட்ட நேரம் வரும்போது எனக்கு இதை பண்ணிட்டாங்க அதை பண்ணிட்டாங்கன்னு குற்றமும் குறையும் சொல்கிறத விட தனுசு ராசி எந்த பிரச்சனையாக இருந்தாலும் நேருக்கு நேராக நின்று கேட்டு கெட்ட பெயர் வாங்கக்கூடிய ஒரு ராசி. இந்த மறைமுகமெல்லாம் கிடையாது. நானும் நல்லா இருக்கணும், 4 பேரும் நல்லா இருக்கணும், நம்மளை சுற்றி இருக்கிறவங்க நல்லா இருக்கணும்னு நினைக்கக்கூடிய ராசின்னாவே பிரச்சனைகளை தாம்பூலம் வச்சு விலை கொடுத்து வாங்குற மாதிரி தானே. தான் நல்லா இருந்தால் போதும்னு சொல்கிறவங்களாலே நல்லா இருக்க முடியறதில்ல. 4 பேர் நல்லா இருக்கணும்னு நினைக்கிறவங்க நீங்கள் உங்களை நிம்மதியை விட்டுருவாங்களா? இப்போ கெட்ட நேரத்தில் கெட்டவங்க யாருன்னு நீங்கள் நல்லா தெரிஞ்சிருப்பீங்க, புரிஞ்சிருக்கும் உங்களுக்கு. இனி நல்ல நேரம் வருது. இந்த நல்ல நேரமும் நிரந்தரம் கிடையாது. குரு பகவான் நல்ல இடத்துக்கு வர, அடுத்தது கெட்ட இடத்துக்கு போவார். அப்படி இருக்கும்போது அவர் நல்ல இடத்துக்கான வரட்டும், கெட்ட இடத்துக்கான போகட்டும். இந்த 6, 8 ராசியிலிருந்து விலகி இருந்தாவே உங்களுக்கு பாதகங்கள் வரும்போது இவர்களால் ஏற்படக்கூடிய கஷ்டங்கள் உங்களுக்கு முற்றிலும் தவிர்க்கப்படும். சரி, பங்குனி மாதத்தில் கிரகங்கள் தரக்கூடிய பலன்களை பார்க்கலாம். தனுசு ராசியான உங்களுக்கு சனி பகவான் 3ஆம் ராசியிலிருந்து பயிற்சி பெற்று 4ஆம் ராசிக்கு செல்ல போகிறார். உடல் நலத்தில் மிக கவனமாக இருக்கணும். 4ஆம் ராசி என்பது அர்த்தாஷ்டம சனினாவே உடலில் பிரச்சனைகளை உருவாக்குவது. ஏற்கனவே பிரச்சனை தாங்க இருக்குது. அது 6ல் குரு பகவான் இருந்தார். கிரகங்கள் எந்தெந்த ராசியில் அமர்றாங்களோ அந்த ராசிக்கு தக்கவாறு பலன்களை கொடுப்பாங்க. கிரகங்கள் மேலே நம்ம குற்றம் சொல்ல முடியாதுங்களே. அப்படி இருக்கும்போது சுகஸ்தானம் பாதிக்கும். தாயாதி உறவுகளால் சில சிக்கல் வரும். பொறுமை, நிதானம். அடுத்ததாக 4ஆம் ராசியில் இருக்கக்கூடிய ராகு பகவான் பயிற்சி பெற்று 3ஆம் ராசிக்கு வரப்போகிறார். நன்மைகள் அதிகரிக்கும். அடுத்தது சுக்கிர பகவான் உச்சம் பெற்று இருக்கிறார். புதன் நீசம் பெற்று இருக்கிறார். சூரிய பகவான் 4ஆம் ஸ்தானத்தில் அமர்ந்திருக்கிறார். இதனால் பாதகம் இல்லை, நற்பலன்கள் அதிகரிக்கும். நீண்ட நாட்களாக, சில வருடங்களாக உங்களுக்கு இருந்த தொழிலில் இருந்த பிரச்சனை, வருமானத்தில் இருந்த பிரச்சனை, பேசிய வார்த்தையால் வந்த தேவையில்லாத குழப்ப வார்த்தைகள், அது எல்லாமே ஒரு முடிவுக்கு வரும். நல்ல காலம் இனிமேல் கொஞ்சம் கொஞ்சமாக கிடைக்கும். ஒன்றும் பிரச்சனையெல்லாம் இல்லை. குரு பகவானை பொறுத்தவரையில் மே மாதம்தான் மாறப்போகிறார். ஆனால் 2 மாதத்துக்கு முன்பதாகவே நற்பலன்களை கொடுக்க ஆரம்பிப்பார். கவனிக்கணும், 2 மாதங்களுக்கு முன்பதாகவே நற்பலன்களை கொடுப்பார்னு சொல்லக்கூடாது, கொடுக்க ஆரம்பிப்பார். உங்களை விட்டு விலகி போன உறவு நட்பாக மாறும். நீங்கள் யாரை பகையாக நினச்சிங்களோ அவங்களும் நட்பாக மாறுவாங்க. தடைகள் விலகும். நற்பலன்கள் கொஞ்சம் கொஞ்சமாக நடக்க ஆரம்பிக்கும். அடுத்ததாக செவ்வாய் பகவான்
உங்களுடைய ராசிக்கு 7ஆம் ராசியில் இருக்கிறார். மறைமுக எதிர்ப்புகள் எப்போவுமே உங்களுக்கு இருக்கும். 7ல் செவ்வாய் இருக்கிறாருன்னு கேட்டிங்கன்னாக்கா அது கொஞ்சம் அதிகமாக இருக்கும். பரவாயில்ல, ராகு கேது குரு நல்ல இடத்துக்கு வரும்போது செவ்வாயால் உங்களுக்கு பெரிதளவு பாதகம் இல்லை. அது மட்டும் இல்லாமல் செவ்வாய் பகவான் என்பவர் 7ஆம் இடத்தில் இருக்கிறாருன்னு கேட்டிங்கனாக்கா நீங்கள் உங்கள் எதிர்க்க மட்டும் நல்லது சொல்லுவாங்க, மறைமுகமாக உங்களை பழிக்கலாம் அல்லது சபிக்கலாம். கேது பகவானை பொறுத்தவரையில் ராசிக்கு 10ல் இருந்தார். தொழிலில் மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை சந்திச்சிருப்பீங்க. மாற்றமா? அது முன்னேற்றமாக இருந்திருக்குமா? கிடையாது. அது நடக்கின்ற தசாவை பொறுத்தது. தசா வலிமையாக இருந்திருந்தால் தொழில் மாற்றமும் அதில் முன்னேற்றமும் சிறிதளவு தான் இருந்திருக்கும். குரு பகவான் சரியில்லை இல்லையா? குரு பகவான் சரியில்லைன்னு சொல்கிறது கேட்டிங்கன்னாக்கா தனுசு ராசியினுடைய அதிபதியே குரு பகவான் தான். உங்கள் ராசிக்கு சொந்தக்காரர் 6ல் இருக்கும்போது உங்களால் எப்படி நிம்மதியாக இருக்க முடியும்? நீங்கள் மட்டும் இல்லை, மீன ராசியும் சேர்ந்து தான். தனுசு ராசிக்கும் மீன ராசிக்கும் அதிபதினு சொன்னாக்கா அது குரு பகவான் தான். அவரே மறைஞ்சு இருக்கும்போது, தவறான இடத்தில் இருக்கும்போது நீங்கள் செய்கிறது எல்லாத்துலேயும் குற்றம் கண்டுபிடிப்பாங்க, குறைகளை சொல்லுவாங்க, உங்களை வீணான பழிச்சொல்லுக்கு ஆளாக்குவாங்க. சொந்த உறவுகள் கூட பகையாக மாறக்கூடிய காலகட்டம் தான் இந்த காலகட்டமாக இருந்தது. இனி மாறும். ஆகையால் கேது பகவான் 10ஆம் ராசியில் இருந்ததுக்கு உங்களுக்கு தொழிலில் மிகப்பெரிய ஒரு வேலை சுமை அதிகமாக இருந்திருக்கும். மனக்கவலை அதிகரிச்சிருக்கும். இனி கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சு உங்களுடைய இயல்பான வாழ்க்கை, இயல்பான சந்தோஷம், இயல்பான நிம்மதி என்பது கட்டாயமாக தனுசு ராசிக்காரர்களுக்கு கிடைக்கும். அதில் எந்த விதமான மாற்றமும் இருக்காது. மாற்றம் ஒன்றுதான் எந்த நாளிலும் மாறாமல் இருக்கிறதுன்ற மாதிரி இந்த வருஷம் நல்லது செய்வார், குரு மாறினோன்னே கெட்டது செய்ய ஆரம்பிப்பார். குரு பகவான் யாருன்னு கேட்டிங்கன்னாக்கா சனி பகவானே உங்களுக்கு 7.5 சனி, அர்த்தாஷ்டம சனி, கண்டக சனி, அஷ்டம சனியாக இருக்கும்போது கூட குரு பகவான் ராசிக்கு 2, 5, 7, 9, 11ஆம் இடங்களில் இருந்த அஷ்டம சனி கூட அவ்வளவு உங்களுக்கு கெடுதல் செய்யாது. இப்போ பார்த்தீங்கன்னாக்கா ராகுக்கு எது சரியில்லை, குருவும் சரியில்லை. 3 ராஜ கிரகங்கள் பாதகமாக இருக்கும்போது சனி பகவான் ஒருவர் மட்டும் நன்மை செய்ய முடியுமா? தனுசு ராசிக்காரங்க 1 லட்சம் பேர் இருக்காங்கன்னு கேட்டிங்கன்னா அதில் யாரோ ஒருத்தரோ 2 பேரோ நல்லா இருந்திருப்பாங்க. காரணம் தசா யோக தசாவாக இருந்திருக்கும். மற்றவங்களுக்கு பல வகையான சிக்கல்கள் இருந்திருக்கும். இனி சிக்கல்களிலிருந்து நீங்கள் மீண்டு வெளியில் வந்துடலாம், பிரச்சனைகளிலிருந்து மீண்டு வெளியில் வந்துடலாம். உங்களுக்கு இதனால் வரையில் இருந்து வந்த உறவு, நட்பு, வேலை, எடுக்கின்ற முயற்சி, உடல் நலம் இது எல்லாமே ஒரு நல்ல நிலைக்கு வரும். உடனுக்குடனாக மாறாது. சற்று பொறுமையாகவும் நிதானமாகவும் செயல்பட்டால் அனைத்திலும் நீங்கள் நற்பலன்களை அடையலாம் என்று சொல்லி இன்னொரு நல்ல பதிவில் உங்களை நான் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.